உங்கள் தலைமுறை ஜென் ஜீன்றாங்க. உங்கள் தலைமுறை உங்களோடு பேசுவது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்கு. ஏன்னா நீ வேறொரு தலைமுறை. ஏன் இந்த சிக்கல் வந்தது? நான் எல்லா ஸ்கூலுக்கு போறேன், எல்லா ஆசிரியர்களை பார்க்கிறேன், பேரண்ட்ஸை பார்க்கிறேன், வெரி டஃப். இவனை ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற இடைவெளி என்ன தெரியுமா? நாங்கள் தான், எங்கள் தலைமுறை தான் அப்பா அம்மா ஆசிரியர்கள் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. உங்கள் பேச்சை கேட்கிற முதல் தலைமுறை. இதுதான் பிரச்சனை. முன்பெல்லாம் எங்க அப்பா சொல்வார், டேய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, அதை தொடாத, ஏய் உனக்கு என்ன தெரியும், பேசாம உட்கார்றா அப்படின்னு. இன்னைக்கு நீ சொல்ற, எப்பா பேசாம உட்காருப்பா. ஃபேஸ்புக்கை பற்றிலாம், டே இது என்னடா இது அட சும்மா கொடுப்பாது ஃபோன், காஸ்ட்லி ஃபோன், ஏதாவது பண்ணிடாது. அம்மா வந்து கேட்பா, டே அந்த ஜீ தமிழ் அந்த நாடகத்தை போட்டு கொடுறா, சும்மான்னு இருமா, இது போய் டிவியில் போய் பாரு. மாறிடுச்சு காலம். ஆசிரியர்களுக்கு இருக்கிற சிக்கல் என்ன தெரியுமா? இப்போ நாங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம். எங்கள் அப்பா நிறைய தலைமுறை, எங்கள் தலைமுறைக்கு தெரியும், போய் ஸ்கூலில் விடுறப்பே சொல்லி விடுவாங்க, சார் கண்ணை மட்டும் விட்டுருங்க, மற்றதெல்லாம் பிச்சை எடுத்துருங்க, கண்ணை மட்டும் விட்டுட்டு அடிங்க, டிசிப்ளின். அதே மாதிரி அடி விழும். எங்க தலைமுறையில் குச்சி ஆசிரியர் கையில் இருந்தது. உங்க தலைமுறையில் அதெல்லாம் செய்ய முடியாது. கொஞ்சம் முறைச்சு பார்த்தாலே பையன் கேட்குறான், என்ன அப்படிங்கிறான், என்ன சன் நியூஸில் வரணுமா அப்படிங்கிறான், ஃபேஸ்புக்கில் லைவ்ல போட்டுருவேன் அப்படின்னு. ஆசிரியர்கள்லாம் எப்படியாவது ஒன்னுட்டேந்து ரிட்டையர்மெண்ட் சந்தோஷமா ஆனா போதும்டா சாமி. அந்த சூழல் வந்து விட்டது. உன்னை ஹேண்டில் பண்ண முடியல. இன்னொன்னு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? உனக்கு பிடிக்காத ஒரு 2 வார்த்தை இருக்கு உன் ஜெனரேஷனுக்கு. ஒன்னு கம்பேரிசன், கம்பேர் பண்ணா உனக்கு பிடிக்காது. சும்மா போமா, அவனோட பண்ணி இவனோட பண்ணிக்கிட்டு உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்பா உட்காந்துக்கிட்டு அவரு சும்மா இருக்க மாட்டார். பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், எந்த விருந்தாளி வந்தாலும் தம்பி நல்லா படிப்பான், அண்ணன் சுமாரா படிப்பான், உன்னோட வச்சுக்க வேண்டியதானே. வர விருந்தாளிட்ட எல்லாம் இவன் நல்லா படிப்பான், அண்ணன் அப்பதான் மெல்ல லேட்டா ஒரு 11:30க்கு ஏந்திரிச்சு வருவான், அம்மா காபி போட்டியா அப்படின்னு. இதா அப்படிம்பாரு சொந்தக்காரனை பார்த்து. சொந்தக்காரர் பார்த்தாலே தெரியுது இது எதுக்கும் தேராது. அதனாலதான் சொந்தக்காரர் வந்தா ரூமை விட்டு வெளிலே வர்றதில்லை. கம்பேரிசன் உனக்கு பிடிக்காது. 2வது பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு, அது என்ன தெரியுமா? அட்வைஸ். அட்வைஸ் பிடிக்காது உனக்கு. அது இந்த ஜெனரேஷன் வேற ஒரு இடத்துல இருக்கிறான். இப்போ எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா. உனக்கெல்லாம் முடியவே முடியாது. சார் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறேன், அவன் 2வது தான் படிக்கிறான், இந்த நம்ம தம்பிங்க பிள்ளைங்க மாதிரி சின்ன பசங்க 2வது தான் படிக்கிறான். நான் போயிருக்கிறேன், என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி, இவனை ஸ்கூல் வேன் வரும் ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போங்கன்னாரு. ஃப்ரெண்டு நீயும் வாடா அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டே பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நிற்கிறோம் ஸ்கூல் வேனுக்காக. அப்போ நல்ல மழை பெஞ்சிருக்கு, தண்ணியெல்லாம் அங்கங்கே தேங்கி இருக்கு. இவன் ஷூவெல்லாம் மாட்டிக்கிட்டு பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு அந்த குட்டை தண்ணியை தாண்டி தாண்டி இப்படி வரான். இங்கேருந்து அங்கே ஒரு தாண்டு, அங்கேருந்து இங்கே ஒரு தாண்டு. என் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஏய் சும்மானு இருடா. அப்புறம் தாண்டுறான், ஏய் வலிக்கிட்டு விழுந்துருவடா சும்மானு இரு. சரி அப்படின்னு என் ஃப்ரெண்டு இப்படி திரும்புறப்ப அப்படி தாண்டுறது, இங்கிட்டு திரும்புறப்ப இங்கிட்டு தாண்டுறது, தாண்டிக்கிட்டே இருந்தான். கரெக்டாக ஸ்கூல் வேன் வந்துச்சுங்க. தாண்டேன்னு தாண்டி துபக்கடின்னு வலிக்கிட்டு தண்ணியில் விழுந்துட்டான். வேனுக்காரர் ஏற்ற முடியாதுன்னு போயாச்சு. என் ஃப்ரெண்டுக்கு கோபமான கோபம் போட்டு வெளுன்னு வெளுத்தான். சொன்னேன்ல, அப்பயே சொன்னேன் இல்ல, சொல் பேச்சு கேட்க மாட்டேன்னு அடி வெளுன்னு வெளுக்கிறான். அவனுக்கு வேற ஒரு பிரச்சனை வேற. வீட்டில் போனா அந்த அம்மா ஒரே ஒரு நாள் உன்னை நம்பி அனுப்புனேன், இத முடியாதா, அந்த கோபத்தையும் சேர்த்து அடிக்கிறாரு. அழுகுறான்.
நான் விருந்தாளியா போனவன் நான் என்ன செய்ய முடியும்? சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். யோ உடுப்பா உடுப்பான்னு அழுதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் கியர் போட்டு அழுவாங்கல்ல, அந்த மூடுல இருக்கிறான். நான் அவன்கிட்ட சரி நம்ம வந்திருக்கோம், நம்ம ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சரி இவனை ஒரு சமாதானப்படுத்துவோன்னு, டேய் அப்படின்னு, ஏன் அப்பா அடிச்சாரு? நீ பண்ணது தப்பு தானே, நீ தாண்டலாமா அப்படின்னாங்க. இப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறுத்துன்னு அர்த்தம். சொல்றான், தாண்டுனே, அடிச்சாரு, முடிச்சாச்சு, போதும், அதோட விட்டுரு. இப்படிதான் நீங்க இருக்கிறீங்க. உங்கள்ட்ட அட்வைஸே சொல்ல முடியாது. அட்வைஸை கேட்கிற மைண்ட் இல்ல. அப்பா சொன்னார்னா போயிட்டே இருக்கிறான். என்னப்பா அட்வைஸ்? இதை தாண்டி தான் உன்னோடு நான் பேச வேண்டும். சில விஷயங்கள், இந்த மாதிரி விழாக்கள், இந்த பள்ளிக்கூடம் இவ்வளவு சிறப்பா எங்களுக்காக அவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பிரயத்தனம் பண்ணி செய்தில்ல. ஏன் தெரியுமா? ஏதேனும் ஒரு விதை அப்படி சூரிய ஒளி படாமல் இருந்து இந்த விழாவின் மூலம் அந்த வெளிச்சம் பட்டு நீ முளைத்து விட வேண்டும் என்பதற்காக தான். பெரிய கைத்தட்டல் கொடுங்க. சும்மா கிடையாது. உன் ஜெனரேஷனுக்கு இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன், புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட எப்படி உரையாடுகிறேன்னா, நான் எப்போதுமே உன்னோட தான் நான் பேசிட்டே இருப்பேன். நான் பேசி முடிச்சோடனே பசங்க என்னிட்ட ஓடோடி வருவாங்க. ஏன்னா நான் ஓன் வேவ்லென்த்ல தான் யோசிப்பேன். அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, நீங்க உங்க யூடியூப், பெற்றோர்கள்லாம் இருக்கிறீங்களா, அவன் யூடியூப்பை போய் பாருங்களேன். அவன் என்ன வீடியோ பார்க்குறான் அப்படி, எதையோ பார்ப்பான், அமானுஷ்ய வீடியோ பார்ப்பான், கேம்னு ஒன்று பார்க்குறான். இந்த பொடிசுங்கள்லாம் இருக்குல்ல, இதுங்க வேற ஏதோ ஒரு பாட்டிலுக்குள்ள என்னென்னத்தையோ போடுறாங்க, இடிக்கிறாங்க, அதை முடிக்கிறாங்க, பலூனை, இதெல்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க உங்க மொபைலை கொடுத்து நீங்க எதையாவது பாருங்கன்னா நம்மளால முடியல. அதை எப்படி ஓபன் பண்றதுன்னு இதுங்கள்ட்ட கொடுங்க. சார் என் ஃப்ரெண்டு பொண்ணு சார், ஏன்னா எல்கேஜி கூட கிடையாது, அவ ஃபோன் எடுக்கிறாங்க, ஐஃபோன் எனக்கு ஓபன் பண்ண தெரியலங்க, அவ பாட்டுக்கும் போறா, யூடியூப் போறா, அப்படி பேக் போறா, அங்க போறா, ஹிஸ்டரி போறா, ஹிஸ்டரியிலேருந்து பழைய வீடியோ தேடி நேற்று பார்த்து விட்டா பாருங்க அந்த வீடியோ, அதுலேருந்து பார்க்குறாங்க. எல்கேஜி படிக்கிற புள்ள, நம்மளால கற்றுக்க முடியல. இவன் வேற ஒரு லெவல்ல இருக்கிறான். இவன் பார்க்குற வீடியோ என்னென்னமோ பார்க்குறான். அந்த வீடியோலாம் நமக்கு தெரியவே தெரியாது.